வணக்கம். திரையரங்கம் ஹியர் HERE. இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த படத்தை நான் திரையரங்கில் போய் மக்களுடன் இருந்து பார்த்ததுக்கு காரணம் 2 இருக்கின்றன. என்ன காரணம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகன் டாம் ஹேங்க்ஸ். டாம் ஹேங்க்ஸ் அப்படின்போதே எப்படிப்பட்ட அருமையான அமெரிக்க நடிகர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம காஸ்டவே படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, பெரும்பாலான பேர் காஸ்டவே படத்தை பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டு ஒரு மனிதன் 4 வருஷம் தீவிலேயே இருப்பார்ல, டாம் ஹேங்க்ஸ் ஆக்ட் பண்ண படம் தானே. அது பிறகு மிகச்சிறந்த படமான ஃபாரஸ்ட் கம்ப். ஆக்சுவலாக எப்படிப்பட்ட அருமையான காவியம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த ஃபாரஸ்ட் கம்ப் படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியும் என் மனசில் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இந்த 2 படத்தையும் சொல்லிட்டேன்ல, இந்த 2 படத்தையும் இயக்கியவர் ஒரே டைரக்டர் தான், ராபர்ட் ஜெமேக்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனரும். அதாவது 2 காரணங்கள்னு சொன்னேன்ல, ஒன்று டாம் ஹேங்க்ஸு, இன்னொன்று இந்த படத்தினுடைய இயக்குனர் ராபர்ட் ஜெமேக்கிஸ் அப்படின்னு. அந்த காஸ்டவே, ஃபாரஸ்ட் கம்ப் 2ஐயும் டைரக்ட் பண்ணதும் அவர் தான். அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்படின்போது எனக்கு இந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய மரியாதை, மதிப்பு. அதே போல் இந்த படத்தினுடைய கதாநாயகனான டாம் ஹேங்க்ஸ் மேலே மிக உயர்ந்த மதிப்பு எனக்கு. அதனால் இந்த படத்தை டாம் ஹேங்க்ஸு பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, இந்த டைரக்டரும் இந்த டாம் ஹேங்க்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தா 30 ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க. அதான், அது மட்டும் இல்லை, ஃபாரஸ்ட் கம்பில் இருந்த ஆக்சுவலாக அந்த ரைட்டர், திரைக்கதை அமைச்சவர், அதுக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர், இசையமைப்பாளர், எல்லாருமே இந்த 5 பேருமே 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில், ஹியர் ப்ராஜெக்டில். அது ஒரு நல்ல விஷயம் தானே. தனிப்பட்ட முறையில் யோசித்து பாருங்கள். 1994ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது ஃபாரஸ்ட் கம்ப். அதுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மிகப்பெரிய வெற்றி படத்தில் பணியாற்றியவர்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்சி ஒரு திரைப்படத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள். அப்படின்போது பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்னு. அதனால் ராபர்ட் ஜெமேக்கிஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்போதே ஒரு கவித்துவத்தன்மை படத்தில் இருக்கும் அப்படின்றது ஒன்று எனக்கு தெரியும். அதுக்கு பிறகு டாம் ஹேங்க்ஸ் தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு 100% உயிர் கொடுப்பார் அப்படின்றது ஒன்று. அது அப்போ அந்த எதிர்பார்ப்போடு தான் அந்த திரைப்படத்தை போய் பார்த்து அப்படின்னு வருது. அதில் என்னென்னா, ஒரு நாவல்ட்டியான ஒரு மேட்டரை இந்த ராபர்ட் ஜெமேக்கிஸ் எடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த திரைப்படத்தை இது ஆக்சுவலாக ஒரு நாவலை பேஸ் பண்ணது, ஒரு புதினம், கிராஃபிக் நாவல் அப்படின்றல ஒரு கிராஃபிக் நாவலை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இருந்தால் கூட ஒரு நாவல்ட்டியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. எப்படின்னா, இந்த டோட்டல் ஃபில்மே, இந்த படம் எப்படின்னா 1 மணி நேரம் 44 நிமிஷம் தான் படம், 1.25 மணி நேரம் அப்படி வச்சுங்களேன். அது என்ன ஒரு நாவல்ட்டியான ஒரு மேட்டர் பண்ணியிருக்காருன்னா, இந்த படம் அப்படியே தெருவை காமிச்சு, அப்படியே ஒரு ஊரை காமிச்சு, அப்படியே நகரத்தை காமிச்சு, கடை வீதிகளை காமிச்சு, கடற்கரையை காமிச்சு, தோட்டங்களை காமிச்சு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வீடு, அந்த வீடும் வேறு வேறு அறைகள்லாம் காமிக்கல, ஒரே அறை. அந்த அறையில் என்ன நடக்குது இதுதான் படம். டோட்டலாக நீ 1.25 மணி நேரமாக அந்த அறை தான், ரூம். இப்போ சாதாரணமாக நம்ம வீடு அப்படின்போது ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஒரு பெரிய ஹால் அப்படிங்களேன். அந்த ஹாலில் தான் நம்ம படிப்போம், தூங்குவோம், சாப்பிடுவோம், பேசிக்கிட்டு இருப்போம். யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட அவங்களையும் உட்கார வச்சுட்டு அப்படியே நம்ம பேசுவோம், அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த வீட்டிலேயே வேறு வேறு அறைகள்லாம் இருக்கலாம். அந்த அறைகளெல்லாம் நமக்கு காமிக்கவே இல்லை படத்துலேயே, டோட்டல் ஃபில்ம்லேயே கிடையாது. இந்த ஒரு அறை தான் ஹீரோ. அது நாவல்ட்டியான ஒரு மேட்ரு. இந்த ஒரு அறையை மட்டுமே கதாபாத்திரமாக வைத்து இந்த அறையில் யார் யார் உட்காடுறாங்க, யார் யார் பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் யார் படுக்கிறாங்க, யார் யார் தூங்கிட்டு இருக்காங்க, யார் யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் யார் அங்கே உட்காந்து நெருக்கமாக ஒரு கணவன் மனைவி அப்படின்னா நெருக்கமாக இருக்கக்கூடியது, அப்படியே பசங்க மேலே பாசத்தை வச்சுருக்கிறது, பசங்களை கொஞ்சிறது, எல்லா விஷயங்களுமே அந்த அறையில் நடக்குது. இப்போ வெளியே அந்த அறைக்கு வெளியே, அந்த ஹாலுக்கு வெளியே, அந்த வீட்டுக்கு வெளியே கார் ஏதாவது தெருவில் போகுதுன்னா அந்த கார் போகிறத நம்ம ஜன்னல் வழி நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். வேறு கதாபாத்திரங்கள் அந்த அறைக்குள்ளே உள்ளே நுழைகிறாங்க அப்படின்னா வெளி முன்வாசல் கதவை திறந்து உள்ளே நுழைஞ்சு அதெல்லாம் கிடையாது. இந்த அறைக்குள்ளே உள்ளே நுழையும் போது நம்ம பார்க்கலாம், அப்போ வெளியிருந்து வர்றாங்கன்னு தெரியலாம். அப்படி இல்லாமல் நம்ம உட்காந்துருக்க பக்கத்தில் இருந்து ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்கன்னு வச்சுங்க, அப்போ இந்த பக்கம் ஏதோ ரூம்கள் இருக்குது, அந்த ரூமுக்குள்ளேருந்து அந்த ஹாலுக்குள்ளே அவங்க வர்றாங்கன்னு. இப்படி ஒரு நாவல்ட்டி படம் ஃபுல்லாகவே இப்படி தான். அந்த அறையில் என்ன நடக்கிறது அப்படின்றதான் ஒரு மேட்ரு.
இது ஒரு நாவல்ட்டியான விஷயம். அது பிறகு என்னென்னா அந்த அறைக்குள்ளேயே தனியாக பிரிஞ்சு ஸ்கொயர் பேட்டர்னில் பிரித்து பெயிண்டிங் பேட்டர்னில் சில இதெல்லாம் இப்போ அப்படியே பின்னாடி வரப்போகிறத முன்கூட்டியே அப்படின்ற மாதிரிலாம் போட்டு ஒரு ஒரு கதாபாத்திரத்தை அப்படியே காமிச்சு டக்குன்னு அதை எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே இந்த அறைக்குள்ளே வரும் அப்படின்னு. இது படம் ஃபுல்லாகவே அதை பண்ணியிருக்காரு. ஒரு நாவல்ட்டியான ஒரு மேக்கிங் அப்படின்னு. ராபர்ட் ஜெமேக்கிஸ் வந்து பொதுவாகவே ஃபாரஸ்ட் கம்ப்லேயே இந்த மாதிரி மேட்டர்களை நிறைய பண்ணியிருந்தார். பிக்சர் ஃபுல்லாகவே பல சம்பவங்கள் நடக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சம்பவம் நடக்கும்போது அமெரிக்காவில் வந்து பிரசிடெண்ட் அவர் இருந்தார். அந்த சம்பவம் போது அமெரிக்காவில் பிரசிடெண்ட் இருந்துச்சு. அந்த சம்பவம் போது அப்படியே உலக யுத்தம் நடந்துச்சு. இந்த இது நடக்கும்போது உலகத்தில் வந்து இப்படி ஒரு காரியம் வந்து நடந்துச்சு. இப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் வந்து படம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இல்லாட்டி ஒரு ஹிஸ்டாரிக்கல் மனிதனுடைய பேர் இப்படி வந்து வரலாற்று நடைபெற்ற சம்பவம் அப்படின்றத காமிச்சிட்டே வந்திருப்பார் ஃபாரஸ்ட் கம்பில். இதில் வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த வீடுன்னு வச்சுங்களேன், இது ஆரம்பத்திலே ஒரு இது காமிக்கிறாங்க. இப்போ டைனோசார்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அந்த பீரியடுன்ற மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. டைனோசார்லாம் இருந்து அப்படிலாம் இருந்துச்சு, காடுகள்லாம் தீப்பிடிச்சி அப்படிலாம் இருந்து, பிறகு அப்படியே பனியெல்லாம் விழுந்து பனி படர்ந்து அப்படின்ற மாதிரி, அதுக்கு பிறகு பார்த்தா அப்படியே பசுமை படர்ந்து பசுமையாக இருக்கக்கூடிய அந்த காலம் மாறுதல் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, காலம் மாறுதல் எப்படியெல்லாம் மாறுதல் உண்டாகி அப்படின்றதெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரியும் இந்த வீடு வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இதை வந்து இதை வந்து ஆக்குப்பை பண்ணி அப்படின்றதுல ஆக்குப்பை பண்ணி, அதாவது 20ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் தாண்டி 20ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது இது ஆரம்பத்தில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இந்த வீடை வாங்கினாங்க, இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க அந்த மனைவி இறந்து போன பிறகு அவங்க அப்படியே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கணவன் மனைவி இந்த இதில் வந்து வாழ்ந்தாங்க. வரும்போது கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு அந்த மனைவி வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளூ காய்ச்சல் ஒரு காலத்தில் வந்திருக்கு. அந்த காலத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வரும்போது அப்படியே அந்த மனைவி இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவரும் அந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுது. அதுக்கு பிறகு ஒரு கணவன் மனைவி வர்றாங்க. அந்த கணவன் மனைவி வந்து அப்படின்னு வரும்போது அந்த மனைவி வந்து நிறைய ஒரு மாடலிங் மாதிரி அவங்கள அப்படியே நிறைய புகைப்படம்லாம் எடுத்து அதெல்லாம் விஷுவலாகவே படத்தில் காமிக்கிறாங்க. அப்படின்ற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் அப்படியே வாழ்ந்து அவங்களும் ஒரு ஸ்டேஜில் கலிஃபோர்னியாவுக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த வீடை விட்டு போக வேண்டிய அதாவது இந்த வீடு எப்படின்னா, வீடு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த ஹால் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த அறை இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அதில் பல காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை பண்ணக்கூடிய மனிதர்கள் வேறு. அதுபோல் அவங்க கலிஃபோர்னியாவுக்கு போன பிறகு அந்த வீடை விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டு வேறு ஒரு குரூப் வர்றாங்க வசிக்கிறதுக்காக. வசிக்க அவங்க 2 பேரும் வந்துட்டு அது பிறகு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களும் போயிடுறாங்க. பின்னாடி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து கணவன் மனைவி 2 பேர் வர்றாங்க. வந்து அப்படி வரும்போது தான் அதில் தான் ஆக்சுவலாக ஆல் அப்படின்னு ஒருத்தர், ரோஸ் அப்படின்ற ஒரு லேடி, இவங்க 2 பேரும் அங்கே வந்து வாழ்ந்து அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பையன் 2 பொம்பளை பசங்க 3 பசங்க பிறக்கிறாங்க. அதில் வந்து அந்த ரிச்சர்டு அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அந்த ரிச்சர்டுன்ற கதாபாத்திரம் தான் டாம் ஹேங்க்ஸ். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த வீடு எத்தனை பேருக்கு சொந்தமாக இருந்திருக்காது யோசிங்க. அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு வருவாங்க. அது பிறகு இந்த ரிச்சர்டுனுடைய அப்பா அம்மா வரும்போது தான் இதான் மெயின் ஸ்டோரியில் வர்றவங்க. அவங்க வந்து இந்த ரிச்சர்டு வந்து காலப்போக்கில் இந்த பசங்க 3 பசங்களும் அடுத்தடுத்து பிறக்கிறத அப்படியே காமிப்பாங்க. ஒரு சிங்கிள் சீன்லேயே வந்துடும். அது முதல்ல ஒரு குழந்தை பிறகு அப்படியே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்து அப்படின்னு வந்து அந்த பிரசவ வலி எடுத்துக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுக்கடுத்து அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு குழந்தைய அம்மா தூக்கிட்டு வர்றது, இன்னொரு குழந்தைய இது பண்ணிட்டு வர்றது, இப்படின்ற மாதிரி வச்சு 3 குழந்தைங்க பசங்க அந்த வீட்டில். அதுக்கு பிறகு அப்படியே சில காட்சிகளுக்கு பிறகு அந்த பையன் வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு வாலிப வயதை எட்டும்போது 18 வயசு ஆகும்போது அவன் வந்து அப்படியே ஒரு பெண் கூட, ஒரு இளம் பெண் கூட தொடர்பு உண்டாகி அவள் மாசமாகி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்ற தகவலை வந்து அப்பா அம்மாட்ட வந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இந்த இதெல்லாம் எப்படின்னா திருமணம் ஆகிடுச்சு அப்படி இப்படிலாம் இந்த இதுக்குள்ளேயே நம்ம காட்சிகளாக அப்படி காமிச்சிடறாங்க. இதுக்காக போய் திருமணம் நடக்கிறதுனா சர்ச்சில் போய் அந்த நிகழ்ச்சியெல்லாம் காமிச்சு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு இவங்க வந்து 1945 வந்து அவங்க அப்பா வந்து அந்த வீடை வாங்கிட்டு வந்தது. அதுக்கு பிறகு இவன் 18 வயசில் அந்த பொண்ணை காதலிச்சு அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தைகள்லாம் வந்து அப்படி இப்படிலாம் இதாகி 2005 வந்து அவங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகி அப்படி மனைவி போயிடுறாங்க. கணவர் இவர் மட்டும் அங்கே இருக்கார். அப்படி ஒரு ஸ்டேஜில் இவரும் அந்த வீடை வந்து விற்றுடுறாரு. விற்ற பிறகு வேறு ஒரு தம்பதி வந்து அந்த வீட்டை வந்து வாங்கி அவங்களும் இப்போ வந்து அந்த வீடை விற்று, அதாவது இப்படியே இந்த படத்தில் எப்படின்னா பிகினிங்லேருந்து வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வர்றது, வாழ்வது, அவங்க லைஃப்பில் வந்து பல இன்சிடெண்ட்கள் நடக்கிறது, அது பிறகு அந்த வீடை விற்றுட்டு போயிடுறது, அது பிறகு வேறு ஒரு இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கைமாறி வந்து படத்தினுடைய ஃபினிஷிங்கில் லாஸ்ட்டில் வந்தவங்க அந்த வீடை விற்றுட்டு
போயிடுவாங்க. இப்போ வீட்டில் யாருமே எந்த பொருளும் இல்லை. இப்போ ஒவ்வொரு குடும்பமும் வரும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அந்த சோஃபா, அந்த கட்டில், அந்த படுக்கைகள், அதுக்கு பிறகு அலமாரி, புத்தகங்கள், ட்ரெஸ்ஸு வைக்கக்கூடிய இடம், ஷெல்ஃபு, இப்படிலாம் ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே வரும் அந்தந்த குடும்பத்திற்கு ஏற்றதை போல். அந்த இதில் வந்து எல்லாமே பர்த்டே கொண்டாடுறது, பல கொண்டாட்டங்கள் நடக்கிறது எல்லாமே இருக்கும். இப்போ வெளியே இருந்து அவுட் சைட்லேருந்து கெஸ்ட்டுகள் வர்றது, சொந்தக்காரங்க வர்றது, நண்பர்கள் வர்றது, எல்லாமே இந்த இடத்திற்கு பலரும் வருவார்கள் போவார்கள். அப்படி படத்தினுடைய ஃபினிஷிங் அப்படின்னு வரும்போது என்னென்னா, அந்த ஏற்கனவே கடைசியாக இருந்தவங்க அந்த வீடை விற்றுட்டு போயாச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ 40ஸில் வந்து அவங்க அப்பாவே 1945 இந்த வீடை விலைக்கு வாங்கியிருக்காரு, டாம் ஹேங்க்ஸினுடைய ஃபாதர். இப்போ டாம் ஹேங்க்ஸு எல்லாம் ஒரு நடுத்தர வயதை தாண்டி முதிய வயது அப்படின்ட்டுருக்குல்ல. ஏன்னா 2005 அவங்க டைவர்ஸே ஆயிடுச்சு. அப்போ அது போல் 19 வருஷம் அப்படி இருக்குல்ல. அப்படிலாம் ஆன பிறகு இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இவங்க 2 பேரும் என்ன அப்படிங்கும்போது மனைவி ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கி போய் அப்படின்னு இருக்குல்ல. படத்தினுடைய ஃபினிஷிங்கில் அந்த இப்போ ஒன்றுமே இல்லை, 2 சேர் மட்டும்தான் இருக்கும். அப்போ டாம் ஹேங்க்ஸ் அப்படியே வருவார். வயது ஒரு நடுத்தர வயதை தாண்டி ஒரு முதுமையை எட்டிய நிலையில் அப்படியே ஒரு சேரில் வந்து உட்காருவார். இப்போ அந்த மனைவி ஒரு காலத்தில் மனைவியாக இருந்த அந்த பெண் இருக்காங்களா, அவங்களுக்கு இப்போ ஞாபக சக்தியெலாம் போயிடுச்சு, ஞாபகம் மறதி அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு அப்படி சொல்லுவார், நம்ம 2 பேரும் இந்த இடத்துல இந்த அறையில் உட்காந்து எத்தனை நாள் நம்ம பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு. அந்த அம்மா இல்லை, எனக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு. அப்புறம் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு இது இருக்கும், அவள் வந்து பெட்ரூம் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். நம்ம 2 பேரும் நெருக்கமாக ஒருத்தர் முத்தம் கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடந்து அப்படின்ற மாதிரி, அது உனக்கு ஞாபகத்தில் இருக்குதா அப்படின்னு. இல்லை, ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு. அப்படியா, ஞாபகத்தில் இல்லை. இப்படி ஒவ்வொன்றும் சொல்ல ஞாபகத்தில் இல்லைன்னு. அதுக்கு பிறகு அந்த ஆரம்பத்தில் ஒரு இது இருக்கும், இவங்க 2 பேரும் இருக்கும்போது இவங்களுக்கு வெனிசா அப்படின்ற பேரில் வந்து இவங்களுக்கு மக பிறந்திருக்கும். அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது வந்து அந்த ரிப்பன் இருக்குல்ல, அந்த ரிப்பன் வந்து ஒரு ப்ளூ கலரில் ரிப்பன் இருக்கும். அந்த ரிப்பனை வந்து எங்கேயோ வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த ரிப்பனை காணோம், எங்கேயோ வச்சுட்டேன், ஸ்கூலில் நான் எப்படி போய் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அழுவும் அந்த சின்ன பிள்ளை. அழுதுகிட்டு இருக்கும்போது அது பிறகு இந்த அம்மா கேரக்டர் ராபர்ட் ரைட், அருமையான நடிகை, அவங்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து அப்படியே ஒவ்வொன்றா தேடிகிட்டே போகும்போது அந்த சோஃபாவுக்கு கூட உள்ள மறைஞ்சிருக்கும், அதை எடுத்து வந்து அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அந்த பிள்ளை வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கே போகும். இது வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம். அதாவது டாம் ஹேங்க்ஸுக்கு வந்து தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மார்கரெட், அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர், அந்த ராபர்ட் ரைட் அவங்ககிட்ட வந்து கேட்பார், இதேமாரி நம்ம மக வெனிசா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ரிப்பன் வந்து இருந்து ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டா, அவள் வந்து மிஸ் பண்ணிட்டோமே நான் அழுதா, அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நீ தேடி பிடிச்சி அப்படியே வந்து ஒரு சோஃபா கீழே இருந்ததை வந்து இது பண்ணி கொண்டு வந்தேன். நான் சோஃபா கீழே உள்ளே மறைஞ்சிருச்சு, நான் கொண்டு வந்து கொடுத்தேன், அந்த ரிப்பனுடைய கலர் வந்து ப்ளூ கலர் அப்படின்னு. அது ஞாபகத்தில் வரும். இப்படி ஒவ்வொன்றா சொல்ல ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தி மனைவிக்கு ஞாபகப்படுத்தி மனைவி வந்து ரெக்கலெக்ட் பண்ணி முதிய வயதில் அப்படின்ற மாதிரி அதோட படம் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்திங்கன்னா, இது வந்து கொஞ்சம் மாறுபட்ட திரைப்படம், வித்தியாசமான கதைக்களம், மாறுபட்ட உத்தியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏன்னா அந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டெம்ப்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை முயற்சி, எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி கூட ஒரு படத்தை எடுக்க முடியுமா? ஒரே ஒரு அறையை மட்டுமே மையமாக வைத்து அங்கே வந்து கதாபாத்திரங்களை வந்து அப்படியே வர வச்சு அவங்க வர்றது போகிறது அங்கே நடக்கக்கூடிய செயல்கள், இப்படி வந்து 1.25 மணி நேரம் ஒரு படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு வரும்போது, இந்த மாறுபட்ட முயற்சின்னு இருக்குல்ல, அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு படம் பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அப்படிலாம் இல்லை, படம் ஃபுல்லாகவே இப்போ இந்த நான் சொன்ன மேட்ரு இருக்குல்ல, இதையே வந்து நீங்கள் வந்து வழக்கமாக ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படமாக எடுத்துன்னு அதை எடுக்கலாமே. இந்த ஒரு அறை அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு இதே மாதிரி இந்த வீட்டுக்கு வர்றது போகிறது, வேறு ஆட்கள் வாங்குறது போகிறது, அப்படியே படத்தினுடைய கிளைமேக்ஸில் மட்டும் சோலோவாக 2 பேர் மட்டும், இவ்வளோ பேர் வந்தாங்க போனாங்க, இவ்வளோ குதூகலம், மகிழ்ச்சி, சிரிப்பு, ஆரவாரம் எல்லாமே இருந்துச்சு. கூட்டம், கும்பல், கொண்டாட்டம், பர்த்டே, இது மாதிரி அதாவது பல நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், மரணம், இழப்பு, சந்தோஷம், கவலை, வருத்தம், கண்ணீர் எல்லாமே
மனித வாழ்க்கையினாலே அப்படி தானே, பொதுவாக எல்லாம் நிறைந்தது தானே வாழ்க்கை. அந்த படத்தில் வந்து ராபர்ட் சமைக்க சொல்ல நினைக்கிறதும் அதுதான். எல்லாமே உண்டு, அப்படியே உறவுகள் இருக்கும், உறவு போகும், புதிய உறவுகள் வரும் போகும், பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அதை விட்டு கையை விட்டு போயிடும். உறவுகள் இருக்கும், உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, விவாகரத்து ஆகலாம், இறந்து போகலாம், இழப்புன்றது உண்டாகும் அப்படின்றது பல விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து மனிதர்கள் வரக்கூடியது, அந்த குதூகலமான அட்மாஸ்பியர் அதையும் காமிக்கிறாங்க. அதே நேரத்தில் சோகம், இழப்பு, கண்ணீர், வருத்தம், கவலை அதுவும் படத்தில் காமிக்கப்படுது. படத்தின் கிளைமேக்ஸில் வந்து இவ்வளவு குதூகலமாக இருந்த குடும்பம் தான் இப்படி வந்து இருந்த இன்றைக்கி வந்து முதிய வயதில் 2 பேர் மட்டும். அது இப்போ கூட என்ன சொல்ல போனால் அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு போனவங்க, அவங்க கூட உட்காந்து பேச ஞாபக மறதி ஆகி போய் அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை எவ்வளவு பாடங்களை மனிதர்களுக்கு கற்றுத்தருகிறது அப்படின்னு. அதாவது இந்த கதையை ராபர்ட் சமைக்கஸ் நினச்சாருன்னா ஃபாரஸ்ட் கம்ப் பண்ண மாதிரியே 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் வந்து இந்த கதையை வச்சு பண்ணலாமே, பண்ணால் பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த படமும் இருக்கும் நிச்சயமாக. இது வந்து அப்படி இல்லை, இது செலவு குறைவாக அதிகமான செலவுகள்லாம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரே அறையில் கதாபாத்திரங்களை வர வைத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த படத்தை ஒரு மாறுபட்ட முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுத்துக்காரு. அதனால் இந்த படம் முடிஞ்ச பிறகு ராபர்ட் சமாக்கிஸ் பேரை போட்டவுடனே திரையரங்கில் நான் கை தட்டினேன் அப்படின்னு. ஒருவேளை மற்றவங்க வந்து இவர் ஏன் கை தட்டினாருன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாலும் நினச்சிருக்கலாம். ஒருவேளை அவங்க கை தட்டணும்னு மனசுக்குள்ளே சில பேர் ஆசைப்பட்டிருக்கலாம், கூச்சம் கருதி கை தட்டாமல் இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து இது கை தட்டுற அளவுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நினச்சிக்கலாம். மாமூலான படத்தை விரும்பக்கூடிய மனிதர்களாக இருந்தால் இதில் கை தட்டுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மாறுபட்ட அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி டாம் ஹேங்க்ஸ் பேர் போட்டவுடனே அந்த அப்படின்னு ஃப்ளையிங் கிஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன். அது வந்து டாம் ஹேங்க்ஸ் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்காக. அதனால் வந்து இந்த ஹியர் அப்படின்ற அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு மாறுபட்ட அட்டெம்ப்ட், 10ஓட 1 கிடையாது, ஒரு வித்தியாசமான திரைப்படம் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்கக்கூடிய ரசனை உள்ள மனிதர்கள் கட்டாயம் ஹியர் திரைப்படத்தை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்.